ஏலா அவ்வளோ நேரம் கொண்டாங்க, அழுது அழுது வெட்டி முடிச்சது போதும். இந்த சுவாரும் பருப்பும் உலக கொதிச்சுட்டு அடக்கு. நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பிள்ளையிலே பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துரும் போல இருக்கு. எவ்வளவு நேரம் தான் இருந்து வெட்டுவிய? கொண்டாங்க, வெட்டின வரைக்கும் போதும், போடுவோம். நிறைய வெட்டியாச்சு. எப்பாடி லட்சு போதுன்னு சொல்லிருச்சு. நீங்க எப்ப போதுன்னு சொல்லுவீங்கன்னு தான் நாங்க அவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆமா லட்சு, பாருங்க எனக்கு கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துகிட்டே இருக்கு. கண்ணாடி போட்டுமே எனக்கு கண்ணு எரியுது. பரட்டப்ல சுவாத்து சட்டிக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இரு. உன் பரட்டை இருந்தாலும் எரிஞ்சிடாம. ஏலா அவளை ஒழுங்கா பேர் சொல்லி கொடு. அவ பேர் ஐசு தானே. ஐசா இருந்தாலும் சரி, ஈசா இருந்தாலும் சரி, அதுக்கு தெரியுமா என்ன நெருப்புக்கு? அது மண்டையை புசுக்கி விட்டுறான். அதுதான் சொன்னேன். சரி சரி, கொண்டாங்க கொண்டாங்க, அவளை கையும் கொண்டாங்க. உள்ள போட்டு வியாவ போட்டு அந்த புளிய கரைச்சி ஊத்தி சாம்பார் படியை கொட்டி கிண்டி எடுத்து தும்போம். தாளிச்சு போட்டிருந்தா இன்னும் மனமா இருந்திருக்கும். எல்லாம் ஒண்ணு அள்ளி போட்டு செய்வோம், நல்லாதான் இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம செஞ்சு. ஆமா ஏக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம இந்த மாதிரி தான் ஒருக்கா கூட்டாஞ்சோறு செய்யும் போது இடிச்சு வாச்சி கடந்து பாடி நம்ம காத்துல எல்லாம் ரத்த வர வச்சால, நீங்க கூட அடுப்பு பக்கத்துல மயங்கி விழுந்து உங்க மண்டபடியெல்லாம் இப்படியே பொசுங்கிச்சே, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, அதை மறக்க முடியுமா? ஆமா, அப்ப லட்சு நல்லா பாடி ஆடி ஒரே அட்டகாசம் தான். அப்படியா? அப்ப இப்பயும் ஏக்கா பாடுங்களா? அட நீ வேற சும்மா கடை ஐசு, அவ்வளவு சும்மா சொல்லியாளுவ. இல்ல இல்ல, நாங்க உண்மையதான் சொல்லியோம். லட்சு சூப்பரா பாடி ஆடிச்சு தருமா அன்னைக்கு. அக்கா எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடி ஆடுங்கக்கா. சும்மா இருவில்ல நீ வேற. ஏ சரசு, உனக்கு பின்னாடி கொஞ்சம் காய் இருக்கு பாரு ஒரு தட்டுல, அதை எடு. ஆமா, இதை மறந்துட்டே பத்தியில மண்ணு விழுந்துறோன்னு பின்னாடி குடத்து மேல தூக்கி வச்சேன். அன்னைக்குள்ள செடி கிடி விழுந்துடப்படாதுன்னு மறந்துட்டேன். இந்தாங்க எடுத்தாரு. கேக்க கேக்க ஒரே ஒரு பாட்டுக்கு. ஏமா சும்மா இருமா, நீ வேணா பாடு, நான் கேக்கேன். நீ எக்க நானும் பாடுனா கழுத கணக்க மாதிரி இருக்கக்கா, நீங்க பாடுங்கக்கா. அப்புறம் நான் பாடினா மட்டும் என்ன சுசீலா பாடிய மாதிரியா இருக்கு? எல்லாம் அப்படிதான் இருக்கும். ப்ளீஸ்க்கா பாடுங்கக்கா, எனக்காகக்கா. நீ வேணா பாட ஆட, நீ சின்ன பிள்ளை தானே. ஆமா ஆமா ஐசு, நீ ஆடு. ஆமா ஐசு, நீ ஆடு, நாங்க பாக்கோம். நாங்களாம் ஆடியன்ஸா இருந்து உன்னைய கை தட்டி என்கரேஜ் பண்ற ஐசு, நீ ஆடு. நானா? அப்ப நான் ஆடுனா நீங்களும் அடுத்து ஒன் பை ஒன் ஆடணும். ஆடியோ நீ ஆடும் போத. அப்ப சரி, என்ன பாட்டுக்கு ஆட? நீ ஆட போறியா? நம்ம ஆடுறோமா இல்லையோ, இன்னைக்கு அந்த பிள்ளைய ஆட வச்சு வேடிக்கை பார்ப்போம். எல்லாம் நீங்களும் கூட சேர்ந்து ஆட வேண்டியதானே. நீங்க ஆடுவீல நாலு முடி. ஐயே, நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதம்மா. அப்ப வாயை முடிட்டு அமைதியா இருங்க. ஒத்தருவா தாரே, ஒரு ஒன்னப்பத்தட்டும் தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். இது சூப்பர் பாட்டாச்சே. எல்லாம் இரு, நானும் வரேன். ஒத்தருவாய் வேணா, ஒன்னப்பத்தட்டும் வேணா, ஒத்துக்கிட மாட்டேன், நீ ஒதுங்கி நில்லு மாமோய். ஏய், 10 ரூபாயும் தாரேன், ஒரு 10 குஞ்சங்கல்லி தாரேன், பச்சை கிள்ளி வாடி நம்ம படப்பு பக்கம் போவோம். நாமச்சி வீடு தாரேன், பஞ்சு மெத்த போட்டு தாரேன், மத்தியான நேரம் அடி மந்தோப்புக்கு போவோம். அடமச்சி வீடு வேணா, உன் பஞ்சு மெத்தையும் வேணா, மல்லுக்கு நிக்கிற மாமா உன் சொல்லுக்கு மயங்க மாட்டேன். என் நந்தையும் முந்தையும் தாரேன், நாலு தோட்டை எழுதி தாரேன், தண்ணிக்கு போறது போல கண்ணி குளத்து பக்கம் வாடி. ஓ நஞ்சையும் முஞ்சையும் வேணா, 4 தோட்டம் தோறவும் வேணா, கணக்கு பண்ணுற மாமா உன் கண்ணுக்கு சிக்க மாட்டேன். இது சரிபட்டு வராது. நம்ம மேல யாரி மீச்சு விடுவாளோ போல இருக்கு. நம்ம தூரமா போயிருவோம். சொத்து பூரா தாரேன், கொத்து கையில சாவி தாரேன், 10 மணிக்கு மேல நீ வெத்தல கட்டுக்கு வாடி. எவளோட சொத்தை எவளுக்கு எழுதி வைக்கிறது? பிங்கி நீயும் வாடி, நமக்கு ஆத்து பக்கம் போவோம், கழுதையது நீ எதுன்னு அடையாளம் தெரியாம போவோம். டண்டக்கு நக்கு 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 டண்டக்கு நக்கு நக்கு நக்கு. பிங்கி உன் ஓட்ட வீடும் வேணாம், ஒரு கோழி பண்ணையும் வேண்டாம், காட்டு பக்கம் வாடி நம்ம புளியங்கா பறிக்க போலாம். டண்டக்கு நக்கு 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 டண்டக்கு நக்கு நக்கு நக்கு. ஓமச்சி வீட வேணா, ஓ ஆத்துக்காரன் கோமனமோ வேணா, அது ஆத்து பக்கம் பறக்குது, ஓ ஆத்துக்கார மானமும் தான் பறக்குது. ஐயே, இவ்வளவு அளவுக்கு மீறி போறாளுவலே. டண்டக்கு நக்கு 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 டண்டக்கு நக்கு நக்கு நக்கு. ஐயோ, இவியல்வ பாட்டிய வெறியேத்தி நம்மள இன்னைக்கு கொளுத்தி விட்டுருவோம் போல இருக்கே. கிளவிய கொளுத்துனா கிளவி கலர்ல ஆயிருவேனே நானு. எக்க சும்மா இருங்கக்கா. உன் அழுக்கு கவுன்னு போதும், நீ உலக அழகி தாண்டி. பெரிய பொண்ணு அது உள்ளூர் கிளவி தாண்டி, இத பைய உலக அழகின்னு சொல்லி உடி வாயி புழுது சாவ போற. டண்டக்கு நக்கு 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 டண்டக்கு நக்கு நக்கு நக்கு. அது என்னக்கோ டண்டக்கு நக்கு நக்கு.
கிளவி உன்னா சும்மா சும்மா போலீஸை கூட்டு வரோம். இவ்வளோ பிடிச்சி வச்சு ஈவ் டீசிங் பண்ணிட்டான்னு சொல்லி போலீஸ்ல கொண்டு பிடிச்ி வச்சாலும் வச்சிடும். அதுக்கப்புறம் இவ்வளோ அங்கே போய் களியை தான் நக்கணும். நக்கும் போட்டுக்கிட்டு அடக்கலவ நக்கும். பிங்கி என்ன இப்ப சொல்லட்டே நான் எரிய போற வீணா. ஐயோ ஐயோ என்ன கொல்ல பாக்காளுவலே. எல்லாம் பெரிய பொண்ணு என்ன வேலை பார்க்க நீ? அண்டாக்குள்ள போட்டுறாத அப்புறம் சாப்பிட முடியாது. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க. பெரிய பொண்ணு இளவெடுத்தவளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ காப்பாத்து பத்ராளி, இந்த பைத்தியக்காரிட்ட இருந்து என்னைய காப்பாத்து. கிறுக்கி பத்த மோவல ஐயா பெரிய பொண்ணு. என்ன மைனியா கிறுக்கி பத்த மோவலா நீட்டிய பொசுக்குன்னு? கிறுக்கு வேலை பார்த்தனா கிறுக்கின்னு தான் சொல்ல முடியும். உனியே வேற என்ன சொல்றது? இறக்கி விடலாம் போது அந்த பொம்பளைய தலைக்கு மேல தூக்கி வச்சு கரகம் அடிக்கிட்டு இருக்கா. கரகம் பிடிச்சவளை இறக்கி விடுறீ. பிங்கி தலையில இருந்து இறங்கு. தலையில பெரிய பியானு மாதிரி யாரும் உட்கார்ந்து இருக்கத பாரா. அத பார்த்தா பியானு கணங்காவலா இருக்கு பெரிய பொண்ணு. பெரிய சைஸ் பெரிச்சாலி இணங்கா இருக்கு. நீ வேற. ஆமா ஆமா அதுவும் சரிதான். லட்சுமி பெரிய மனுஷி நீ இருந்துகிட்டு இவ்வளவு பண்ணி கூத்தெல்லாம் பாத்துக்கிட்டா இருக்க நீ. நான் சொன்னா எங்கக்கா அவ்வளவா கேப்பாளுவ? ஒரு பேச்சையும் கேட்க மாட்டேக்காளுவாக்கா. ஏ சிரிக்கி என் நெஞ்ச உருக்கி என் முட்டை குழப்பி மூஞ்ச குழப்பிடுவேன் குழப்பி. என்னடா உமா வாய் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. கொல்லிக்கட்டை எடுத்து வாயில சொருவிடுவாமா. ஐயா எக்கா நான் உங்களை பாடல, நான் பிங்கியை பாடுனேன். பிங்கி கிளம்பி வந்து இங்க வந்து திங்கு திங்குன்னு எப்படி ஆடணும்னு தெரியும். அதான் அதுக்கு முன்னாடி நாங்க ஆடிட்டோம். பின்னால இருக்கவள ஐயா ஐசு இங்க வா. எல்லாம் ஒன்னாலதாளா இந்த கூட்டத்து கூட உன்னையும் சேரப்படாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. நீ எந்த தைரியத்துல இங்க வந்து நிக்க? அவன் கரகாட்ட ஆடிக்கிட்டு திண்டுகல்லு பெரிய பூட்டி எனக்கு என்கிட்ட தான் திறந்து பார்க்க கள்ள சாவி இருக்கு. எல்லாம் அறப்போத நாய்ம மாதிரி குடிச்சிட்டு ஆடிய மாதிரி ஆடிட்டு அடக்காலவே. இவ்வளவு கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் கூத்தடிக்க என்ன? எப்படி வீட்டுக்கு வர போறியா இல்ல இங்கே இவ்வளவு கூட கிடந்து கும்மி அடிக்க போறியா? எனக்கு கூட்டாஞ்சோறு வேணும். அப்புறம் வாரம் சாப்பிட்டுட்டு கூட்டாஞ்சோறு தான் வேணும். நான் உனக்கு செஞ்சு தரேன். ஒழுங்கா வீட்டுக்கு வா. இல்லைன்னா இப்ப உன் கைய காலெல்லாம் முறிச்சு போட்டுருவாமா. முறிச்சு நான் வரமாட்டேன். இஞ்சி பாட்டி கூழ் கூழ் உங்களுக்கும் கடைசியிலேயே நாங்க தருவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாருக்கும் கூட்டாஞ்சோறு கன்ஃபார்ம். போய் வாழலை மட்டும் வெட்டிட்டு வரணும். வெட்டிட்டு வரீங்களா? நீங்கன்னா பெருச்சாலி மாதிரி பட பட படன்னு போய் அழகா வெட்டிட்டு வந்துருவீங்க. பரட்டக்குட்டி கொஞ்சம் ஓரமா போக. எங்க மைனி மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. 2 பேரும் போன ஜென்மத்துல அக்கா தங்கச்சிவெல்லாம் இருந்திருப்பியன்னு நினைக்கேன். இவகிட்ட மனசே பேச ஆகுமா? ஏ லட்சுமி வாங்கக்க. இப்ப நல்லா வாங்கக்கான்னு கூப்பிடு. கூட்டாஞ்சோறு செய்யும் போது என்னைய கூப்பிடுங்களான்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். என்னைய மட்டும் ஒதுக்கி வச்சுக்கிட்டீங்களா எல்லா விஷயத்துக்கும்? ஐயா அப்படி இல்லக்க, நாங்க கூப்பிடணும்னு தான் நினைச்சோம். அப்புறம் சோறு கறியெல்லாம் பொங்கிட்டு அப்புறமா கூப்பிடலான்னு இருந்தோம். இல்லைன்னா கொண்டு வந்து கூட தரலான்னு இருந்தேன்க்க. சோத்துக்கு செத்தவளா நானு. ஐயா மன்னிச்சுக்கிடுங்க. அதான் வந்துட்டியல்ல. ஐசு ஐசு ஐஸ் எல்லாம் இங்க உருகி போச்சு. நீங்க கிளம்புங்க. இடத்த காலி பண்ணுங்க. பாரு நீ தூர போயிரு. என் மருமவா என் கூட வருவாய்ப்போ. ஐசு வீட்டுக்கு வாய்ப்போ. பெரிய பொண்ணு நீ தூர போலாம். ஏ இவ்வளவு நிம்மதியா ஒரு கூட்டாஞ்சோறு செஞ்சு திங்க விட முடியாம போல இருக்கே. இது நினைச்சதுதான். பிங்கி இங்க வந்து ஆடணும்னு தெரிஞ்ச கதை தானே. நான் வரல. நான் கூட்டாஞ்சோறு சாப்பிட்டுட்டு தான் வருவேன். ஐசு சொல்லிட்டு கேட்டியல்ல. கிளம்புங்க காத்து வரட்டும். பாரு வாசியில திங்கிறதுக்கெல்லாம் இங்க நிக்காதடா. பிச்சை எடுத்து திங்கிறதுக்கு சமம். வாசியிலலாம் நீங்களே இந்த வெங்காயம் கூட நம்ம வீட்டுல உள்ளதுதான். தக்காளி வெங்காயம் முருங்கைக்காய் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்க எல்லா காயும் எடுத்துட்டு வந்துட்டேன். அட இடி விழுவா என்னடா சொல்ற? நீங்க என்ன பண்றேன்னு பாரு. விக்கி டோன்ட் டச் மை கேர்ள். எங்க கூட்டத்துல சேர்ந்த யாரையும் நாங்க கை வைக்க விட மாட்டோம். ஐஸ் அப்பவே சொல்லிட்டா. வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த காயெல்லாம் உமாக்கா நீங்க எடுத்துட்டு போங்கன்னு. இந்த காயிலையும் கை வைக்க கூடாது, ஐஸ் மேலையும் கை வைக்க கூடாது. ஐஸ் மேல கை வச்சனா அவ்வளவுதான். இன்னையோட உனக்கு அந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வெளியே போலாம். நான் ஏற்கனவே வெளியே தான் நிக்கேன். எம்மா ஐஸ் நான் சொல்லியதை கேளு. நீ இப்ப போ. நான் உனக்கு கூட்டாஞ்சோறு செஞ்சு முடிச்சதை கொண்டு வந்து வீட்டுக்கே கொண்டு வந்து தாரேன். நீ இப்ப இங்க இருந்தனா உன் மாமியாருக்கு கோவம் வரும். வேற வீட்டை விட்டு வெளியே பத்திர போகுது. கடைசியா கூப்பிடியா ஐசு வாரியா இல்லையா? அக்கா நான் போகாமட்டேன். நல்லா ஜாலியா இருந்தது. வந்தது இந்த கருங்கிழவி அவளத்தையும் கெடுத்து விட்டுச்சு என் நிம்மதியவே. இதுக்கு தாம அப்பயே படிச்சு சொன்னோம். உன் மாமியார் வந்தா திங்குன்னு ஆடணும். பிங்கி மேனியா கொஞ்சம் அவளதான் சின்ன பிள்ளை இருந்தா இருந்துட்டு பட்டுன்னு விடுங்களேன். கூட்டஞ்சோறு இவ்வளவு எப்பயும் இப்படிதான் செஞ்சு தின்னுக்கிட்டு கடப்பாடுவேன். அது வீட்லயே கொண்டு அடக்கி போட்டாலும் அந்த பிள்ளை என்ன பண்ணும்? அதுவும் பாவம் தானே வீட்டுக்கு வந்த பிள்ளை. நல்லா சொல்லுங்க பத்ராளி அக்கா. இந்த லட்சுமி அக்கா மைனி எல்லாம் பாருங்க. அது மறுபடியும் மெனக்கட்டு கொண்டு விடும். நாங்களும் 10 மணி ஆனா தானும் வந்துருப்போம். அந்த பிள்ளை தான் வர மாட்டேங்குது. மாமியாரெல்லாம் பிடிச்சு கொண்டு விட்டுட்டு போகுது. இந்த கிளவி என்னன்னா ஒருத்தருக்கிட்டையும் சேரப்படாதுன்னு பிடிச்சு வீட்டுக்குள்ள அடைக்குது. இந்த கிளவி வீட்டு ராணுவ ரகசியம்
நடப்பு. இத கதையெல்லாம் நமக்கு தெரியாதா? இந்த பைத்தியம் முடிச்ச பாட்டி வண்டவளத்தெல்லாம் தண்டவளம் ஏத்த நமக்கு தெரியாதா? என்னத்த சொல்லணும்னு நம்ம ஒண்ணும் சொல்றது இல்ல அந்த பிள்ளை கிட்ட. என்னடா என் வண்டவளத்தை தண்டவளம் ஏத்தி அவங்கிட்ட சொல்ல போற? வேற என்ன சூனியம் முடிச்ச கிளவி? நீ எல்லாருக்கும் சூனியம் இப்பல்ல அததான். இரு மந்திரவாதி கிட்ட சொல்லி உன் வாய்க்கு பெரிய மந்திரமா போட்டு வாயை பூட்ட வைக்கேன். ஐயோ நான் பயந்துட்டேன். மந்திரவாதிட்ட சொல்லி உன் மூஞ்ச கொஞ்சம் சேப்ப மாத்த சொல்லு. பாரு கிழிஞ்ச பர்ஸ் மாதிரி இருக்கு. அவதார் குட்டி கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ஏலா ரொம்ப ஓவரா போறீங்களா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்லாம. இங்க பாருங்க பிங்கி, இன்னையில இருந்து உங்க மருமவா சப்பான்ல ஒரு குரங்கு அனாமத்தா தெரியுதா? அந்த மாதிரி அனாமத்தா தெரியுற பஞ்சு பேபியா நாங்க நினைச்சு வளர்த்துக்கிறோம். தயவுசெய்து அடுத்த காலை பண்ணு பிங்கி. எஸ், ஐஸுக்கு நாங்க இருக்கோம். ஆமா, பஞ்ச தத்தெடுக்க எல்லாரும் ஆளாளுக்கு போட்டி போடுறாங்களாம். இந்த ஐஸ தத்தெடுக்க நாங்க போட்டி போடுறோம். கிளம்பு கிளம்பு. ஓ, இவ்வளவு ஒரு அன்பான கூட்டமா? இந்த கூட்டத்துல இருந்து நான் எப்பயுமே பிரிய மாட்டேன். எல்லாரும் எனக்காக எப்படி சண்டை போடுறாங்க. இவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம். என்னடா மாயம் பண்ண மந்திரம் பண்ணா இவ்வளவு எல்லாரும் உனக்கு இப்படி சப்போர்ட் பண்ணியா? ஒரு நாள்ல வீட்ல இருந்து அவளத்தையும் அள்ளி கொண்டு கொடுத்ததுனால இவ்வளவு பேச்சு பேசியா? இல்லாட்டினா இவ்வளவு பேச்சு பேசுவாளுவலா? நான் ஒண்ணுமே இவங்களுக்காக செய்யல. ஒரே ஒரு வாழைச்சீப்பு தான் கொண்டு வந்து கொடுத்தேன். வாழைச்சீப்ப கொண்டு வந்துட்டியா? நீ இப்படி வீட்டுல இருக்கதெல்லாம் பறக்கி பறக்கி இந்த ஒண்ணு இல்லாத கூட்டத்துகளுக்கு கொடுக்கறதுனாலதான் இவ பணக்கார விட்டு மருமவா வசமா சிக்கிக்கிட்டான்னு இவகிட்ட இருந்து எல்லாத்தையும் கறக்கலான்னு இவ்வளவு திட்டம் போட்டு உடனே வச்சிருக்காளுவ. இவளை பத்தி தெரியாம நீ என்னைய பகைச்சுக்கிட்டு இருக்க. தே, நான் யாரையும் பகைக்கலத்தே. நான் ஜாலியா கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறேன் தே. நீங்க வீட்டுக்கு போங்க. நான் கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் கொஞ்சம் இலையில வாங்கிட்டு வரேன். இவ்வளவு கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருந்து எனக்கு தெரிவியா நீ? எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. சரி விடுங்க, நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி போடுவோம்ல, அப்புறம் வந்து பிங்கி பாட்டி பொறுக்கிக்கிடும். நான் என்ன பிச்சைக்காரியா வந்து எச்சலையை பொறுக்கிறதுக்கு? எப்படியும் கூட்டாஞ்சோறுனா எல்லாருக்கும் பிடிக்கும். கொஞ்சோண்டு டேஸ்ட் பார்ப்போன்னு வருவீங்களா? ஏலா சும்மா இருங்களா, அந்த பொம்பளைய போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க. பிங்கி பாட்டி, இப்ப நீங்க போறீங்களா இல்ல சரசக்கா விட்டு இன்னொரு காதையும் கடிச்சு துப்ப சொல்லட்டுமா? சும்மா இருக்க என்னையால கோத்து விடுறியாதுகிட்ட? இருங்களா இருங்க. ஒரு நாள் இந்த கூட்டத்து வேலை நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து இதுவள கம்பி என்ன வைக்கல. என் பேர் பிங்கி இல்ல. ஆமா, பிங்கி இல்லைன்னா டாங்கின்னு மாத்திக்க. கரெக்டா உனக்கு பொருத்தமா இருக்கும். அட நான் மனசுக்குள்ள தானே பேசினேன், உனக்கு என்ன கேட்டுச்சு? அட மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்க கிளவி. இடத்த காலி பண்ணு. எங்க கூட்டாஞ்சோட அடி பிடிச்சு பொங்கி நாரி போயிருக்கோம். நாங்க திங்கலாம். இடத்த காலி பண்ணு. திங்களா உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். போட் போட் ரைட் ரைட். ஐசு, இன்னையில இருந்து உனக்கும் எனக்கும் பகதான். வீட்டு பக்கம் வந்த உன்னை வீட்லயே சேர்க்க மாட்டேன் பாரு. ஐசு, நீ ஒன்றும் பயப்படாத. வீட்டு முன்னாடி உட்கார்ந்து நம்ம போராட்டம் பண்ணுவோம். எந்த போராட்டம் பண்ணாலும் என்கிட்ட எடுபடாது. நாங்க போராட்டமே வீட்டுக்குள்ள வரமாட்டோம்னு தானே பண்ணுவோம். ஆமா, அப்பதான் யாருமே வீட்டுக்கு போக வேண்டியல. எல்லாருமே வெளியே கிடந்து போராட்டம் பண்ணி வெளியே பொங்கி தின்னுக்கிட்டு ஜாலியா இருப்போம் எல்லாரும் ஒண்ணா. எப்படி உங்கள் வேலை சொல்லக்கூடாதுல, உங்கள் மாமியால் வேலை சொல்லணும். ஒருத்திக்கு மருமோல கட்டி பாட வைக்க துப்பு இல்ல. அதனாலதான் நீங்க இப்படி தடி கட்டு திரிகிறீங்க. அதான் உங்களுக்கே துப்பு இல்லையே, அப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு. கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். ஆசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன். எவ்வளவு ஐசு சொன்னா கேட்க மாட்டேன்னுட்ட. நீ இப்ப பெய்யிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நான் போக மாட்டேக்க. நான் அப்புறம் தான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். நல்ல பிள்ளை, நம்மளே மாதிரி சோத்துக்கு செத்தது போல இருக்கு. சோறு தான் முக்கியம்னு கிடக்கு. விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கு இந்த பிள்ளை. வேற என்னத்த செய்ய? ஆமா, அந்த வெங்காய கூட முறை இறக்கம்மா. இது ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான் பிரச்சனை வரும்னு. சரி, பத்திராளியக்கா இருக்கவல்ல, சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அப்புறம் கொண்டு போய் பத்திராளியக்கா எப்படின்னா பேசி உள்ள விட்டுருவாவே வீட்டுல. இங்க ஐச நாங்க போக விட மாட்டோம். எதுக்குல அவளை தெருவா கூட்டிட்டு போய் இப்படி ஆட வச்சு பணம் சம்பாதிக்க போறீங்களா? ஆனா இது நல்ல ஐடியாவா இருக்க. இந்த யோசனை எனக்கு தோணாம போச்சே. சரி, சமயத்துக்கு யூஸ் ஆகும். வேணா நாங்க அப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். பாப்போம். ஐசு, டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஏலா லட்சுமி, அந்த கரண்டி வச்சு 2 கிண்டு கிண்டி விடு, அடி பிடிச்சிராம. ஆமா, இவ்வளவு பஞ்சாயத்துல கடைசியில சுவாத்த பார்க்காம விட்டுற போறோம். தண்ணி போதில்ல சரசு, இப்படியே இறக்கிடுவோமா? கரெக்டா இருக்கும். நமக்கு ஆறுனதான் கொஞ்சம் இருவோம். அதனால கொஞ்சம் கொலகலன்னு இருக்கும்போதே நம்ம இறக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா உப்பெல்லாம் பாத்தீங்களா? இல்ல கண்ணு, உப்பெல்லாம் பார்க்கல. கொஞ்சம் உப்பு செக் பண்ணுங்களா? இப்பயே உப்பு காணலன்னா போட்டு கிளறி விட்டுருந்தா. வேற ஒரு பக்கம் உப்பு பட்டு ஒரு பக்கம் உப்பு படாம இருந்தா நல்லா இருக்காது. நான் எல்லாம் போட்டு தண்ணி வைக்கும்போது செக் பண்ணேன். உப்பு சரியா தான் இருந்த மாதிரி இருந்து. இப்போ எப்படி இருக்கோ தெரியல. நாங்களாம் எப்படி இருந்தாலும் தும்போம். நீலாம் சோறுன்னு பேப்பர்ல எழுதி வச்சிருந்தாலே திம்பியலா கழுத. சரி ரைட்டுக்கா, எல்லாம் சரியா தான் இருக்கும். சாப்பாடை இறக்கி எல்லாருக்கும் சாப்பாடை கொடுப்போம். இலை வெட்டிட்டு வந்து பொறுங்க நாங்க போய் இலை வெட்டிட்டு வரோம். ஏ ஐசு வாரியா? நான் வரேன். நாங்க 3 பேரும் போவோம். முப்பெரும் தேவிகள் இன்னும் என்னென்ன 7:30 எல்லாம் எடுத்துக்கிட்டு வருவாளோ தெரியல.